செப்டம்பர் 8, 2025 இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Proverbs 28:20. A faithful man will abound with blessings. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்க ராஜா. அப்பா, இந்த வாரம் முழுவதுமாய் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை உண்மையாய் நடந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றி அப்பா எங்களை வழிநடத்த போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா. இப்பொழுது கூட இறங்கோ ராஜா. ஆவியானவரே, நேற்றும் என்றும் மாறாதவரே அப்பா, சிறு வேலையாய் இருந்தாலும் சிறு விஷயமாய் இருந்தாலும் அதில் நாங்கள் உண்மையாய் இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இப்பொழுது கூட இறங்கோ ராஜா. அன்பு சகோதரி சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, அப்பா, பெரியோர்களை ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, அநேக சகோதரர்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம். அந்த வேலை ஸ்தலங்களில் ஆவியானவர் அநேக வேலை இருக்கலாம். அநேக ஆவியானவரே, மற்றவர்களை பார்த்து நாமளும் இன்னும் இவங்கள மாதிரி ஐஸ்வர்யமான மாறணும்னு சொல்லிட்டு கூட எப்படியாச்சும் ஏமாற்றி, எப்படியாச்சும் தந்திரங்கள் செய்து, எப்படியாச்சும் பிஸ்னஸ் தந்திரத்தை வைத்து நம்ம முன்னேறிடலான்னு சொல்லி கூட அநேக சகோதரர்கள் மனதுக்குள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் ஆவியானவரே, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கின்றீர் என்ற உணர்வு ஒவ்வொரு சகோதரர்களும் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. அந்த உலகத்தை பார்த்து, இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை பார்த்து நாங்கள் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ள நினைக்காதபடிக்கு தேவன் நம்மளை பார்க்குறாரு. சின்ன சின்ன விஷயத்திலும் ஆண்டவருடைய கண்கள் நம்மை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி அந்த தேவ பயம் நமக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் வரும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஊற்றுங்கப்பா. ஆவியானவரை, கொஞ்சம் பொருளானாலும் சரி அதை வைத்துக்கொண்டு குடும்பத்தோடு சந்தோஷத்தோடு நிம்மதியோடு வாழும்படியான, சமாதானத்தோடு வாழும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு சகோதரர்களும் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரை, இன்னும் அநேக பேர் பிஸ்னஸ்கள் செய்து கொண்டு இருக்கலாம் அப்பா. அந்த பிஸ்னஸ்லையும் ஆவியானவரை, அவர்கள் நம்பி அநேக பொறுப்புகளை கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் அவர்கள் வருகின்ற அந்த வருமானம் நமக்கு பத்தலையேன்னு சொல்லிட்டு அதுலேயும் அப்பா ஏமாத்துவாங்க, பொய் சொல்லி அப்போ அநேக காரியங்களை செய்து எப்படியாச்சும் நம்ம இதில் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு சம்பாதித்து கொண்டு இருப்பாங்க. என் தகப்பனை, இப்பொழுதும் அதையெல்லாம் மாற்றுவீராக. மற்றவர்களை ஏமாற்றும் பொழுது நம்மளை ஏமாற்றி கொள்கின்றோம் என்கின்ற அந்த எண்ணம் ஒவ்வொருக்குள்ளும் வரணும். என் தகப்பனை, இப்பொழுது கூட இறங்கோ ராஜா, இறங்கோ என் தகப்பனை. மற்றவர்களை நாங்கள் ஏமாற்றி அப்போ அதில் நாங்கள் வாழாதபடிக்கு எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்கோ ராஜா. கள்ள தராசுகள் வேண்டாம். அநேக ஆவியானவரே, வியாபாரிகள் கள்ள தராசுகள், இது பிஸ்னஸ் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அநேக ஆவியானவரே, இதனால் பிஸ்னஸ் ட்ரிக்ஸ்னால நம்ம அதிக சம்பாரிச்சு இன்னும் உயரலான்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் நினைத்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் அது நம்மளை பள்ளத்தில் எடுத்துகிட்டு போய் விட்டுடும். நம்ம மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது. பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கின்றாரு. உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று ஆண்டவர் இருக்கிறது போல ஒவ்வொரு சிறு விஷயத்துல கூட நாம ஆவியானவருக்கு உண்மையாய் இருக்கணும். ஆவியானவரை, எப்பொழுது கூட இறங்கோ ராஜா, இறங்கோ என் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. குடும்பங்களில ஆவியானவரை, ஒவ்வொருவரும் ஆவியானவர் உண்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இப்பொழுது கூட இறங்கோ ராஜா, இறங்கோ என் தகப்பனே. அப்பா, தீமை செய்து மற்றவர்களை ஏமாத்தியோ அப்பா ஆவியானவரை, நாங்கள் வளர வேண்டாம் என் தகப்பனே. அப்பா, இப்பொழுது கூட இறங்கோ ராஜா. இன்னும் அநேக வாலிப பிள்ளைகள் கூட தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை ஏமாற்றி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அதையெல்லாம் விட்டு விடுங்க. ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாக இருந்தீங்கன்ற ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு பெரியவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகளை கூட ஆசீர்வதிங்க. சிறு வயது முதல் கொண்டே உண்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும்
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நான் தெரியாமல் இந்த பாவம் செய்துட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு பரிபூரண ஆசீர்வாதங்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இனி அவர்கள் உண்மையுள்ளவர்களை நடந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனே. ஆவியானவரை பொழுது கூட இறங்கோ ராஜா. ஒவ்வொருவரையும் தொடுவீராக உண்மையுள்ள மனுஷனாய் மாற்றுவீராக. ஆவியானவர் அந்த பரிபூரண ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என் தகப்பனே. நன்றியப்பா. இன்றைக்கு கூட ஒவ்வொருவரையும் உண்மையுள்ள மனுஷனாய் மாற்ற நீரே பரிபூரண ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பாப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.